கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆவணி மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்ச நிலையில் வரக்கூடிய அற்புதமான மாதம் தானுங்க ஆவணி மாதம். அதுபோக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராப்தம் என்ன அப்படின்னா, கடகராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி சூரியனாக வரவர். வேறு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பிராப்தம் இல்லை. அப்போ ஆவணி மாதத்தில் மட்டும்தான் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி நிலையில் இருப்பார். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு கடகராசிக்கு 12வது பாவகத்தில் மறைஞ்சே இருந்தாலும் குரு கடகராசிக்கு 6 குடையவரும் அவர் தான். 6 குடைய கிரகம் 12வது பாத்தியத்தில் பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறது பிரமாதம். அதுபோக குரு தன்னுடைய சுயசாரம் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் குரு பகவான். இதனால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. மனுஷனுக்கு ஆசைகளுக்கு பஞ்சமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை, ஒவ்வொரு விதமான எண்ணம், ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. எல்லாருக்கும் எல்லா நேரமும் சாதகமாக இருந்துட்டு போகுது இல்லை. ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு லக்னத்தில் பிறந்தவங்க, ஏன் ஒரே பிரசவத்தில் பிறந்தவங்க கூட தோற்றத்தில் ஒரு மாதிரி இருக்கலாமே தவிர எண்ணம், சிந்தனை, ஆசை, எதிர்பார்ப்பு வேற வேறையாக இருக்குது. அப்போ ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்காது. உங்கள் எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் பூர்த்தி அடையும். சில பேருக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இருக்காது, உத்தியோகம் ஏற்படும். சில பேருக்கு உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும், உடல் உபாதைகள் சரியாகும். ஆதாரம் இன்னொன்று சொல்கிறேனுங்க, இந்த குரு எப்படி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ராகு, கேது, சனி இந்த பாவகிரகங்கள் எல்லாமே மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. கடகராசிக்கு 8 குடைய கிரகம் ஏற்கனவே நமக்கு வக்ரகதியில் இருக்கிறாரு சனி பகவான், 9வது பாவகத்தில் இருக்கிறாரு. கடக ராசிக்கு 8வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்தில் ராகு நமக்கு ஏற்கனவே என்னவா இருக்கிறாருன்னா குரு பகவானுடைய சாரத்திலையும் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறாரு, தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. இத்தனை காலம் ராகு நமக்கு கெடுதல் பண்ணாலும் இப்போ தனஸ்தானாதிபதியுடைய பார்வை ராகு மேலே படுது இல்லைங்களா? தனகாரகனுடைய நட்சத்திரத்தில் தானே ராகு இருக்கிறார். தனகாரகன்றது குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சனி பகவானுடைய வீடு, தொழில்காரகனுடைய வீட்டில் இருக்கிறாரு ராகு. தனஸ்தானாதிபதி என்ற சூரியனுடைய பார்வைப்படும் பொழுது அவருடைய சூழல் எப்படி இருக்கும்னா, ராகு போல் கொடுப்போரும் இல்லை, கேது போல் கெடுப்போர் இல்லைன்ற மாதிரி ராகுடைய உண்மையான விஸ்வரூபம்ன்றது இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு தெரியும். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், போகிற போக்கில் அள்ளி இறைச்சிட்டு போயிடுவார் ராகு. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா கூரையை பிச்சுட்டு கொட்டுமா சார்? அப்படி இல்லை. உங்கள் காட்டில் மழை பெய்யுது, உங்களால் எந்த அளவுக்கு வெள்ளாமல் பண்ண முடியுமோ வெள்ளாமல் பண்ணிக்கோங்க. யாரையும் இந்த பிரபஞ்சம் ஐயா சாமி நீங்கள் வாங்க உங்களுக்கு இதை நான் கொடுக்குறேன் செய்கிறேன் அது இல்லை. நேரம் சாதகமாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தோடு சேர்ந்து நாம் பயணித்தாதான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். இதுக்கு இன்னொரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேனுங்க. ஒரு சைக்கிளில் போகிறோம் இல்லை வண்டியில் போகிறோம், எதிர்காத்தில் நம்ம பயணிக்கிறதுக்கும் எதிர்காத்து அடிக்கிறது நம்ம பயணிக்கிறதுக்கும், இல்லை இந்த பக்கம் நம்ம போகிற பக்கம் காத்தடிக்குது அதில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இதுதான் போகிற தண்ணியில் நீச்சல் அடிக்கிறதுக்கும் எதிர் நீச்சல் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம். அந்த மாதிரி நேரம் ஒரு மனுஷனுக்கு சாதகமாக இருந்தால் தொட்டதெல்லாம் தொடங்கும். அதே நேரம் பாதகமாகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதை தொட்டாலும் தொடங்காது. அப்படி இருக்குது இந்த நேரம். ஆவணி மாதம்ன்றது கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது. கடகராசியில் பிறந்தவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் 5 கோடி ரூபாய் இழந்து போட்டேன், 10 கோடி ரூபாய் இழந்து போட்டேன், ஓஹோன்னு இருந்தேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தேடவும் முடியாது, முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோளம் கொட்டவும் முடியாது, முடிஞ்சு போச்சு. உசுறு உடம்புல இருக்குது போதும், அது ஒன்று இல்லைன்னா தான் கஷ்டம்.
அது இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கான நேரம், பயன்படுத்திக்கோங்க, நல்லா இருக்கும். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, குடும்ப ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, நிம்மதி சந்தோஷம் உருவாகிறது. இந்த மாதிரியான செயலெல்லாம் வந்துடும். ஆவணி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளார வேலை வாய்ப்பில் மாற்றங்கள், மாறுதல், வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, மனக்கோட்டைகள் நிறையா இருக்குமே, மனசுக்குள்ளார ஆசைகள் நிறையா இருக்குமே, அதெல்லாம் நிறைவேறது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். கொடுத்த பணம் வாங்க முடியல, வாங்கின பணம் கட்ட முடியல, இந்த மாதிரி மன அழுத்தமெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக வரப்போகுது. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் பயன்படுத்திக்கோங்க. அதுபோக எல்லாரும் அவசியம் ஜாதகம் எழுதி வைங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படின்னா, எல்லாருமே தொழில்முறை ஜோதிடர்களாக இருக்காங்க. அது அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அது அவங்களுடைய சொந்த சௌகரியம். ஆயுள் கால பலன் கொண்ட சாதகம் எழுதி கொடுத்துட்ருக்கிறேன். இதை நான் வியாபாரத்துக்காகவோ இல்லை விளம்பரத்துக்காகவோ இதெல்லாம் நான் சொல்லலை. இதெல்லாம் பொக்கிஷம், அழியாத ஒரு பொக்கிஷம். அழிஞ்சு போச்சு. முன்னெல்லாம் ஜாதகம் எழுத கொடுத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நோட் எழுதி கொடுப்பாங்க எங்கள் தாத்தார் காலத்தில். இன்றைக்கி ஜாதகம் எழுதி கொடுத்தா ஒத்த பேப்பர் A4 சீட்டு. இந்த புத்தகத்தில் எப்படி நான் எழுதி கொடுக்குறேன்னா, ஒரு மனுஷனுடைய ஆயுள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலனை எழுதி கொடுக்குறேன். எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, என்ன ராசியில் பிறந்திருக்கீங்க, என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, நட்சத்திரத்துக்கு என்ன பலன், ராசிக்கு என்ன பலன், லக்னத்துக்கு என்ன பலன், லக்னத்தில் எந்த கிரகம் இருந்தால் என்ன பலன், லக்னத்துக்கு 2ல் ஒரு கிரகம் இருக்குதா என்ன பலன், உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எந்தெந்த கிரகம் இருக்குதோ அதுக்கு என்ன பலன், உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தசை வரும் பொழுது குரு திசையா, குரு திசையில் என்ன பலன், குரு திசையில் குரு புத்தியா என்ன பலன், சனி புத்தி வருதா என்ன பலன், 30 வயசு ஆகுதா என்ன பலன், 31 வயசு ஆகுதா என்ன பலன், ஒவ்வொரு வயசுக்கும் உண்டான அற்புதமான பலனை இந்த சாதக நோட்டில் எழுதி கொடுக்குறேன். இது ஒரு ராசிக்கு எழுதி கொடுக்குற ஜாதகம் கிடையாது. ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு நேரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய அந்த சாதக நோட்டு வேறு யாருக்குமே பயன்படாது. இந்த ஒரு நோட்டு போதும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரு நோட்டு போதும். அஷ்டவர்க்க சாதக நோட்டு. சரியா? தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.